जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். குருமூர்த்தியும் திரிமூர்த்திகளும். மூவுலக குரு. மகாலட்சுமியை திரிபுவனைக குரோஸ்தருணி என்று இந்த ஸ்தோத்திரத்தில் ஓரிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பு 10வது ஸ்லோகம். மூவுலக குருவின் பிரிய பத்னி என்று அர்த்தம். குரு என்றால் ஆச்சாரியர், தகப்பனார் என்று 2 அர்த்தம். இவளை தாயார் என்கிறதற்கேற்ப மகாவிஷ்ணுவை தகப்பனாராக கருதி குரு என்று சொல்லியிருக்கலாம். திரிபுவனங்களுக்கும் இவர்கள் தாய் தந்தையர் என்ற அர்த்தத்தில் சொன்னதாக கொள்ளலாம். ஆனால் தாயார் சந்நிதி, அம்மன் சந்நிதி என்று லக்ஷ்மி பார்வதி சந்நிதிகளை சொல்வது போல பெருமாள் ஈஸ்வரன் சந்நிதிகளை தகப்பனார் சந்நிதி, அப்பன் சந்நிதி என்று சொல்லும் வழக்கம் அதிகம் இல்லை. மலையாளத்தில் மட்டும்தான் குருவாயூரப்பன், வைக்கத்தப்பன், ஐயப்பன் என்பது. ஆகையால் லோக குரு, ஜகத்குரு என்பது போல திரிபுவன குரு என்ற மகா ஆச்சாரியனாக மகாவிஷ்ணுவை கருதியே அவனுடைய பத்னியை திரிபுவன குரோஸ்தருணி என்று சொன்னதாக கொள்வதும் சரியாயிருக்கும். பகவான் கிருஷ்ணனாகவும் நம்முடைய பகவத் பாதர்களாகவும் அவதரித்த காலங்களில் நர சரீரத்தில் அவதாரம் செய்ததால் இந்த நரலோகத்துக்கே குருவாய் இருந்து லோக குரு என்று பெயர் வாங்கினான். நாராயணனாக திவ்ய சரீரத்தில் இருக்கும்போது நரர், சுரர், அசுரர் ஆகிய எல்லோருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்து திரிலோக குருவாக இருந்திருக்கிறார். அவருடைய பத்னி லக்ஷ்மி. அவளுக்கு சதா கால நமஸ்காரம் என்றால் பதியை நீக்கி பண்ண முடியாது. தம்பதியா நில்லுங்கோ, நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்வதுதான் சாஸ்திர வழக்கு. அதனால் திரிலோக குருவுக்கும் எப்பவும் நம் நமஸ்காரம் இருக்கணும். திரிலோக அதிபதியான பரமேஸ்வரனாகவும் லோகமெல்லாம் அடிபட்டு போன நிலையில் உள்ள பரபிரம்மமாகவும் நமக்கு இருப்பவர் நம்முடைய குருவேதான். திரிலோக குரு என்று வேறே எவரையோ தேடி போக வேண்டாம். இவர் ஒரு புது மாதிரியான திரிமூர்த்தியாகவும் ஒரு புது மாதிரியான பரபிரம்மமாகவும் இருப்பதால் நமது பரம நன்றி நமஸ்காரங்களுக்கு உரியவராகவும் அவற்றால் எட்ட முடிபவராகவும் இருக்கிறார். ஆனபடியால் நமஸ்தே 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 நமோஸ்து என்று அநேக ஸ்தோத்திரங்களில் வருவது போல அவருக்கு வந்தனம் செய்து கொண்டிருப்போம். துரிதோத்தரணம் பண்ணுவதொன்றையே காரியமாக கொண்டுள்ள அவரு குறித்தான நமஸ்காரமே நமக்கு மிகப்பெரிய செல்வமாக நம்முடன் நம் உள்ளுக்குள் இருந்து ரட்சித்துக் கொண்டிருக்கட்டும். குரு வந்தனை, நிந்தனை, அமிர்தம், விஷம். கேள்வியும் பதிலுமாக அநேக விஷயங்களை பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்ற நூலில் ஆச்சாரியால் உபதேசித்துக் கொண்டு வருகையில் எது விஷம் என்று ஒரு கேள்வி. கிம் விஷம் அவதீரணா குருஷு என்று அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். குருவிடத்தில் அவமரியாதை காட்டுவதுதான் விஷம் என்று அர்த்தம். அவதீரணா என்றால் அவமரியாதை. இதையே திருப்பி வைத்தால் மரியாதை பண்ணுவது, அதாவது மனசார நினைத்து நமஸ்காரம் பண்ணுவதுதான் நமக்கு அமிர்தம். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா ஸ்லோகங்களை சொல்லி பார்த்து கொண்டு விஷம் என்ன என்ற மாதிரியே அமிர்தம் என்ன என்று கொஞ்சம் தள்ளி கேள்வி வருகிறது. ஆனால் அமிர்தம் என்ன என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு அமிர்தம் என்ன என்று கேட்கிறார். கர்ணாமிர்தம் என்கிறோமே அப்படி. பாதும் கர்ணாஞ்சலிபிகி கிம் அமிர்தம். கர்ணாஞ்சலிபிகி காது மடல்களால், பாதும் குடிப்பதற்கு, கிம் அமிர்தம் எது அமிர்தம்.
காது மடல் குவிந்து ஒரு தொன்னை மாதிரி தானே இருக்கிறது. தொன்னையால் பாயசம் சாப்பிடுவது போல இந்த காது மடலில் எந்த அமிர்தத்தை ரொப்பிக்கொண்டு உள்ளே ஹிருதயத்துக்கு அனுப்பி வைக்கணும்? இப்படி கேட்டுவிட்டு பதிலாக சத் உபதேசக என்கிறார். குரு அளிக்கும் நல்ல உபதேசம்தான் அப்படிப்பட்ட அமிர்தம் என்கிறார். எது அமிர்தம் என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு எது அமிர்தம் என்று குறிப்பிட்டு சொன்னதில் நமக்கு ஆதரவாக ஒரு விஷயம் கிடைக்கிறது. என்ன பார்த்தோம்? குரு நிந்தனைதான் விஷம் என்று பார்த்தோம். அப்படியானால் அதன் ஆப்போசிட்டான குரு வந்தனம்தான் விஷத்துக்கு ஆப்போசிட்டான அமிர்தம் என்று முடிவு பண்ணினோம். ஆச்சாரியாலும் அப்படியேதான் முடிவு பண்ணி விட்டிருக்கிறார். நிந்தனை விஷம் என்றால் வந்தனைதான் அமிர்தம். இது குழந்தைக்கு கூட தெரிந்துவிடும். ஆகையால் இவற்றில் ஒன்றை விஷத்தை சொன்னதே போதும். அமிர்தம் எது என்று இன்னொரு கேள்வி போட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்திருக்கிறார். அப்புறம் குருவின் உபதேசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து எந்த கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலாக சத் உபதேசம் என்று சொல்லலாம் என்று யோசித்திருக்கிறார். அப்போதுதான் காதுக்கு எது அமிர்தம் என்று கேள்வி போடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறார். கர்ணாமிர்தம், காதுக்கான அமிர்தம் என்று சொல்லாமல் கர்ணாஞ்சலியால் குடிக்கும் அமிர்தம் என்று போட்டிருப்பதிலும் அர்த்த புஷ்டி இருக்கிறது. கர்ணாஞ்சலி என்றால் காது மடல், அங்கே அஞ்சலி என்றால் மடல். கூம்பி இருக்கும் புஷ்பம் விரிவதை மடல் அவிழ்வது என்கிறோம். கன்னத்தோடு மடித்து வைத்தால் கூம்பினார் போல் இருப்பது காது மடல். அதை அவிழ்த்து இப்போது நமக்கிருக்கிறது போல விட்டுவிட்டால் மடல் மலர்ந்து சப்தங்களை வாங்கிக் கொள்கிறது. அதனால்தான் கர்ணாஞ்சலி என்பது. அஞ்சலி என்று சொன்னால் பொது அர்த்தம் நமஸ்காரம்தானே. புஷ்பம் கூம்பி குவிந்த மாதிரி மனசு குவிந்து பக்தி செய்யும் போது அதற்கு அடையாளமாக கை குவித்து, கை கூப்பி என்றே வழக்கில் சொல்கிறபடி நமஸ்காரம் செய்கிறோம். அப்போது கையின் ஷேப் கூம்பின புஷ்பம் மாதிரி இருக்கிறது. அமிர்தம் என்றால் அது குரு வந்தனம்தான். விஷம் குரு நிந்தை என்றால் வேறு விதமாக இருக்க முடியாது. அதனால்தான் காதுக்கு அமிர்தம் என்று பாகுபடுத்தி சொல்கிறார் என்று பார்த்தோம். அதையும் இன்னும் நயமாக கொண்டு போய் கர்ண அஞ்சலிக்கு அமிர்தம் என்று சொல்லி இருப்பதில் அஞ்சலி என்ற வார்த்தையையும் போட்டு நமஸ்காரம்தான் அமிர்தம் என்பதை நன்றாகவே உறுதிப்படுத்தி விட்டார் என்று தோன்றுகிறது. நமஸ்காரமாகிய அஞ்சலியே பொதுவாக உயிருக்கு அமிர்தம். கர்ணாஞ்சலிக்கு அமிர்தமாய் இருப்பது குரு அருளுகின்ற சதுபதேசம் என்று ஆச்சாரியால் காட்டியிருப்பதாக தெரிந்து கொள்கிறோம். ஜெய ஜெயசங்கர. ஹர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர